யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகி சாமியின் அரவணைப்பில். இதன் ஆசிரியர் ராம அரு லட்சுமணன் செட்டியார், லே வள்ளியம்மை ஆச்சி அவர்கள். இதில் நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு யோகி. சுமார் 35 வருடங்களுக்கு முன்னால் பகவான் சன்னதி திருவீட்டில் இருந்தார். அச்சமயம் பகவானை தரிசிக்க வரும் பக்தர்களிடம் பகவான், உங்கள் பெயர் என்ன, எங்கிருந்து வர்றீங்க என்று கேட்பார். வரும் பக்தர்கள் அதற்கு பதில் சொன்னதும் யோகி அடுத்த கேள்வியை கேட்பார். இந்த பிச்சைக்காரனோட பெயர் தெரியுமா? சிலருக்கு பகவானின் திருநாமம் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஆனால் இந்த கேள்வியை பகவான் அனைவரிடமும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்படி ஒரு காலையில் பகவானை தரிசிக்க நான் சென்றிருந்தேன். அச்சமயம் நெய்வேலியில் இருந்து ஒரு அதிகாரி வந்திருந்தார். அவர் யோகியின் பக்தர். நான் பகவானை தரிசித்துவிட்டு ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு அவர் அருகே அமர்ந்தேன். பின் அந்த அதிகாரியும் யோகியை வணங்கி ஆசீர்வாதம் பெற்றார். அப்போது அந்த அதிகாரி பகவானை ஒரு புகைப்படம் எடுத்து கொள்ளலாமா என்று வேண்டினார். பகவானும் அனுமதியளிக்க அவர் புகைப்படம் எடுத்தார். அப்போது பகவானும் எங்களிடம் இந்த பிச்சைக்காரனின் பெயர் தெரியுமா என்று கேட்டார். அதற்கு நான் யோகிராம் சுரத்குமார் குரு மகாராஜ் சாமிகள் என்றேன். உடனே பகவான் தன் இதழ்களில் மெல்லியதாய் ஒரு புன்னகையை தழுவிவிட்டு, அதெல்லாம் இல்லை, யோகிராம் சுரத்குமார் மட்டும்தான் என்றார். மேலும் யோகி என்பதுதான் மிக முக்கியம் என்றும் கூறினார். அவரது பெயரில் கூட யோகி என்ற சொல் மட்டும் போதும், மற்ற மரியாதைகள் வேண்டாம் என்று எளிமையாக இருக்கும் பகவானை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தேன். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. நாம் அனைவரும் எப்பொழுதும் பகவானின் அரவணைப்பிலேயே இருப்போம்.